जय श्री कृष्णा। सनिर्जित्य पुरीं श्रेष्ठां लङ्कां तां कामरूपिणीं विक्रमेण महातेजाः हनुमान् कपिसत्तमः अद्वारेण महाबाहुः प्राकारमभिबुप्लुवे। மகாபலசாலியான ஹனுமான் லங்கையின் அதிதேவதை தன் இஷ்டம் போல உருவம் எடுக்கக்கூடிய அந்த லங்காதேவிய தன்னோட புஜ பராக்கிரமத்தால வீழ்த்திட்டு லங்கையுள்ள தன் இடது காலால அடியெடுத்து வச்சு வாயில தவிர்த்துட்டு கோட்டை மதில் சுவர் மேல தாவி அந்த அழகான லங்காபுரியுள்ள ராத்திரி வேளையில நுழைஞ்சார். ஹனுமார் அங்க எல்லா இடங்கள்லயும் சுத்தி வந்தார். அப்போ பலவிதமான ஒளிகள்லாம் அவருக்கு கேட்டது. சில வீடுகள்ல சிரிப்பு சத்தமும் இன்னும் சில வீடுகள்ல வாத்தியங்கள் வாசிக்கும் ஒளியும் இனிமையா கேட்டது. இப்படி ஒவ்வொரு விதமான ஒளிகள்லாம் கேட்டது. ஹனுமார் ஸ்ரீராம காரியத்துக்காக இந்த லங்கையுள்ள வந்து எல்லா இடங்களையும் பார்க்க முடிஞ்சது நினைச்சு சந்தோஷம் அடைஞ்சார். ஹனுமார் அந்த லங்கா நகரத்துல இருந்த எல்லா வீடுகள்லயும் தன்னோட பார்வைய செலுத்தின்றே போயிட்டு இருந்தார். லங்கையில வீடுகள்லாம் பல பல வடிவத்துல இருந்தத ஹனுமார் பார்த்தார். அங்க சில மது அருந்து இருந்த பெண்கள் எல்லாரும் 3 ஸ்வரத்தையும் இனிமையா பாடிட்டு இருந்தத ஹனுமார் கேட்டார். அது அப்படியே தேவலோகத்து அப்சரசுகள் பாடுற மாதிரி ஸ்ருதி சுத்தமா இருந்தது. அங்க இருக்கும் பல மாளிகைகள்ல இருந்து பல பல ஒலிகள்லாம் ஹனுமார் கேட்டார். மேலும் சில வீடுகள்ல ராட்சசர்கள் மந்திரங்கள் ஜபம் பண்ற ஒலியையும், சில இடத்துல வேத மோதிர ஒலியையும், இன்னும் சில வீடுகள்ல ராட்சசர்கள் ராவணனை துடிப்பாடுறதையும் பார்த்தார். அந்த லங்கா நகரத்துல எல்லா முக்கியமான இடங்கள் சந்திப்புகள்லாம் பலவிதமான கோர முகங்களுடைய ராட்சசர்கள் விதவிதமான ஆயுதங்களை கொண்டு காவல் காத்து கொண்டிருந்தா. பல 100 ஆயிரக்கணக்கான அரக்கற்படை ராவணனின் ஆணைக்காக காத்துருந்தது. பொன்மயமான தோரண வாயில்களோட மலை சிகரத்து மேல அமைஞ்சிருந்த அந்த ராட்சச தலைவன் ராவணனின் அரண்மனைய ஹனுமார் பார்த்தார். அங்கு திவ்யமான வாத்தியங்களோட இசையும், குதிரைகளோட கணைப்பு சத்தமும், அணிகலன்களோட சத்தமும் எல்லாம் சேர்த்து அந்த அரண்மனை ஒரு ஸ்வர்க்கத்தை போலவே காட்சியளித்தது. அரண்மனையின் வாயில்ல ரதங்கள், வாகனங்கள், புஷ்பக விமானங்கள், உயர்வித குதிரை, யானை ரகங்கள் எல்லாம் ரொம்ப அழகா அலங்காரம் பண்ணப்பட்டிருந்தது. ஆயிரக்கணக்கான ராட்சச வீரர்களோட பாதுகாப்புல இருக்கிற ராவணனோட அரண்மனை உள்ள யாருக்கும் தெரியாம ஹனுமார் நுழைஞ்சார். பிறகு ஹனுமார் அந்தப்புறத்துக்குள்ளையும் நுழைஞ்சார். ராவணனோட அந்தப்புறம் தங்கம், முத்து, ரத்தினங்களாலும் இழைக்கப்பட்டு ரொம்ப அழகா அலங்காரம் பண்ணப்பட்டிருந்தது. அங்கு விலை உயர்ந்த அகில், சந்தனம் போன்ற வாசனை திரவியங்கள் தெளிக்கப்பட்டு அந்த அந்தப்புறமே நறுமணம் வீசிக்கொண்டிருந்தது. Thanks for watching. Let's continue the spiritual journey. Jai Shri Krishna.